ஏய் மாப்ள. சொல்றா. எப்படா வர ஊருக்கு? நான் ஊருக்கு வந்துட்டேன்டா. ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துறேன்டா. அப்படியா? ஆமா. சரி சரி. சரிடா. ஓகேடா. சரிடா. ஓகே. யாரு? யார் நீ? இங்க என்ன பண்ற? தினேஷ், நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? முதல்ல யார் நீ சொல்லு. நீதான் நான் தான் நீ. என்ன ஃபுல்லா குடிச்சிருக்கியா? என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒன்று கேட்கலாமா? என்ன உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ கூப்பிட்டா எல்லாரும் உடனே வந்துடுவாங்களா? ஏன் வரணுமா? வந்து அடி பொழந்து விட்டுருவாங்க. ஒழுங்கா ஓடி போய். அந்த அளவுக்கு ஒற்றுமையோ? ஏய் போறியா இல்லையா நீ? நான் ஒன்று சொல்றேன், அதை நீ பண்ணு. உனக்கு யாரு வராங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை யாராவது வந்துட்டா நான் போயிடுறேன். எதுக்கு வரணும்? நீ சொல்லி நான் ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது போ. அப்ப நீ வேஸ்ட். நீ கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க போலயே. ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை. ஒன்னு பண்ணு, நீ வேஸ்ட்ங்கிறத நீயே ஒத்துக்கோ. ஏய் யாரா வேஸ்ட்? யாரு வேஸ்ட்? கூப்பிடு. ஆனா நான் சொல்ற மாதிரி கூப்பிடு. எப்படி? உனக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு யாருக்கிட்டையாவது 5000 ரூபாய் கேட்டுப்பாரு. ஒரு செகண்ட். முன்னால அவ்வளவு சீக்கிரம் இந்த பணத்தை ரெடி பண்ணிட முடியாது. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. அதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்க தானே போறோம். ஒரு 5000 ரூபாய் அர்ஜென்ட் போட்டு வர்றியா? நாளைக்கு உனக்கு மாத்தி விட்டுறேன். ஹலோ எடுடா. சூரியன் FM 93.5 சென்னையின் நம்பர் 1 FM ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க செம்ம காமெடி சார் வித் மீ அசார். இந்த பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க அண்ணா பேசுவாங்க பாத்தீங்களா? யாரா அவன்? அப்படிதான் ஒரு அக்கா வந்து கேட்டாங்க. அண்ணா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கீழே இருங்க. என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு புதுசா வந்திருக்க? நல்லா இருக்கியாண்ணா? உன்கிட்ட ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். ஒரு 5000 ரூபா இருந்தா மாத்தி விட. நாளைக்கு போட்டு விட்டுறேன். 5000 பணமா? அச்சோ, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல, கொடுத்துருப்பேன்ல. இப்பதான் இருந்த காசெல்லாம் வீட்டுக்கு அரிசி ஜாமானா வாங்கி போட்டேன். சரி, அது யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி கொடு. நாளைக்கு மாத்தி விட்டுறேன். என்னது? யார்கிட்டயாச்சும் காசு வாங்கி கொடுக்கணுமா? வாங்கி கொடுத்தா நீ வாட்டுக்கு வாங்கிட்டு ஓடிடுவ. யார் அதுக்கு வட்டி கட்டுறது? காசு வேணுமாமா காசு. அது இல்லாம நான் என்ன கந்து வட்டிக்கா விட்டுருக்கேன் வரவன் போறவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, போ போ. ஏய் வந்ததான் வந்துட்ட, ஒரு வாய் சாப்பிட்டு போ. இந்த ரோசமை இருக்குன்னு குறைச்சல் இல்ல. வந்துடுறானுங்க காசு வேணும் பணம் வேணும்னு. வீடெல்லாம் பூட்டி வைடி. சொந்தக்காரன்னா காசு வாங்கறதுக்கு வந்துருவானுங்க நாக்கு தொப்பு போட்டு. ஹலோ, எப்படி போறான் பாரு. டேய், நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள், ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? ஒரு தரமான ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு சிறப்பா பண்ணி விட்டுலாம்.
டேய் நண்டு யாருன்னு பாரு. டேய் தினேஷா இருந்தா நான் இல்லைன்னு சொல்லிடு, வேற யாராச்சும் இருந்தா என்ன கூப்பிடு. தினேஷ் தானே வந்திருக்கான். டேய் உள்ள வர சொல்ல வேண்டியதான்றா. டேய் அவன் எல்லாத்தையும் காசு கேட்டுட்டு இருக்கான்டா. என்கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருக்கான். உன்கிட்ட இருக்கா? நாளைக்கு தரேன் நானு. இல்லப்பா. அப்புறம் சும்மா இரு. நண்டு அண்ணா கூப்பிடுறா. அண்ணா வெளியே போயிருக்காரு. எப்போ வருவான்? தெரில, வந்தானே சொல்றவங்க கிட்ட. சரி. டேய் நான் சொன்ன மாதிரி அவனை சொல்லி அனுப்பிச்சு விட்டி இல்ல? நான் சொல்லிட்டேன். அவன் ஒரு பண பைத்தியம்டா. தேவைன்னா மட்டும்தான் நம்ம கிட்ட வரான். அவனுக்கு காசு தேவை, அதனாலதான் நம்ம கிட்ட வந்து. என்னடா சொல்ற? அவன் இப்படிப்பட்டவனா? இனிமேல் நானும் உஷாரா இருந்துக்கிறேன்டா. அவனை விட அவன் கிடக்குறான். நாளைக்கு நம்ம பாட்டிக்கு என்ன வேலையோ அதை பார்ப்போம். சார் சைட்டுக்கு வந்துட்டேங்க சார். மாப்பிள்ள ஓகே சார். மச்சான் வாங்க. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான். தங்கச்சி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வாங்க டீ ஏதாவது சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க மச்சான். என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்குமா? நான் நாளைக்குள்ள உங்களுக்கு மாற்றி விட்டேன். மச்சான் இப்போ நான் பணம் வேற எடுத்துட்டு வரல, நான் ஒர்க்கில் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் எடுத்து தரேன். மச்சான் இல்லை மச்சான், எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது மாப்பிள்ள. எப்படியாவது இல்லை நான் என்னன்னா இப்போ ஒர்க்கில் இருக்கேன். நான் நீ வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர முடியாது. நான் பணம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லலை, கன்ஃபார்ம் நான் தரேன். ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் பணம் உங்களுக்கு எடுத்து தரேன். மாப்பிள்ள புரிஞ்சுக்க மாப்பிள்ள, சூழ்நிலை வேற மாதிரி. எனக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படுது. இல்லை நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, எனக்கு புரியலை. நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, உடனே அமௌண்ட் வேணும்னு கேட்குறீங்க. நான் இருந்தால் கொடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு பணம் இல்லைன்னு நான் சொல்லலையே, வீட்டுக்கு வாங்க தரேன்றதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்காம நீங்கள் பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை மாப்பிள்ள, பணம் ஏதாவது. யோ சொந்தக்காரன்றனால தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நான் தான் பணம் தரேங்கிறேன். நீ இப்பவே வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? வேலை செய்யற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, உனக்கு அவ்வளவுதான். சார் சார் சொல்லுங்க சார். இந்த சைட்டுக்கு வந்துட்டேங்க சார். ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். முடிச்சிடலாங்க சார். முடிச்சிடலாங்க சார். சொந்தக்காரன்றனால தான் மரியாதை கொடுத்து பேசுறேன். நான் தான் பணம் தரேன். இப்பவே வேணும்னா நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ அம்மா கணப்பருக்கு வேற யாருக்கு அனுப்பிச்சிட்டானே. ஹலோ ஹலோ அண்ணா 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 ஜிபேல ஒரு 5000 வந்திருக்கும்லண்ணா, அது நான் தானே அனுப்பிச்சேன். அம்மா கணப்பருக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் மாத்தி. எனக்கு திருப்பி அனுப்பிச்சு விடுறீங்களா? என்ன கட் பண்ணிட்டாப்ல? ஹலோ தம்பி, அந்த பணம் வந்துருச்சான்னு பார்க்குறீங்களா? இருங்க நான் பார்க்குறேன். இருங்க அண்ணா வந்துருச்சுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு. என்னாச்சு உனக்கு? நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். ஆனா நீ வந்து சொன்ன பாரு ஒரு விஷயம், உண்மைதான். நீ நல்லா பழகுவானுங்க, ஆனா உதவின்னு கேட்டா ஒரு பயிலும் வரமாட்டானுங்க. அதுலயும் பண விஷயம்னா ஒருத்த கூட வரமாட்டான். இவங்களோடய நான் பழகி இருக்கேன்னு நினைக்கும் போது சே கன்றாவி. ஆனா இவனுக்கு மாதிரி நான் இல்லை. உதவின்னு கேட்டா எவ்வளவோ பண்ணியிருக்கேன், ஆனா அந்த நன்றி கூட எவனுக்குமே இல்லை. அப்புறம் வேற என்ன? இதுதான் மனுஷனோட வாழ்க்கை. இவங்களோட தான் வாழ்ந்தாகணும். அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேற என்ன பண்றது? ஒத்துக்கிறேன், என்னால 1 ரூபா கூட ரெடி பண்ண முடியல. நான் தோத்துட்டேன். சரி நல்லது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
யாருக்கிட்டையாவது பணம் ரெடி பண்ண சொன்னேன், அவ்வளோதானே. ம் சரி, தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? சரி, நீ புத்திசாலி தான். ஆமா ஆமா, ஏமாலியா இருக்கிறவன் பாதி பேரு இங்க புத்திசாலி தான். உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். என்ன, ஒரு 50,000 ரூபா இருக்கும். நான் உங்ககிட்ட எவ்வளவு கேட்டேன்? டேய் மாத்தி பேசாத, நீ யார்கிட்டயாவது தானே கேட்க சொன்ன? ஆமா சொன்ன, ஆனா நீ உன்னை கேட்க மாட்டியா? உன்கிட்ட கேட்டத நீ உனக்குள்ள கேட்க மாட்டியா? உங்ககிட்ட விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க. இங்க யாரும் யாரோடையும் வரப்போறது இல்லை. இதுல பணம் மட்டும் எப்படி நிலையானது? இங்க எல்லாமே பொய். அந்த பொய்யை நீ உணரணும்னு தான் உனக்கு இந்த வழியை கொடுத்த. ஆனா நீ இந்த உலகத்துல நீ தான் பெரிய ஆள் மாதிரி சொல்லியிருக்க. என்னை கும்பிட வரணும் கூட 100 ரூபா கொடுத்தாதான் நான் சீக்கிரம் தரிசனம் கொடுப்பேன். மனசு நிம்மதியா இருக்கணும் தான் கோயில் வராங்க. ஆனா அங்க வந்தும் எதுக்கு அவசரம்? ஆனா நீ இதுல பரவாயில்ல. ஒருத்தவனுக்கு மாத்தி அனுப்பிச்ச பணத்தை நீ எதையுமே யோசிக்காம நீ அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்ச பாத்தியா? அங்கேயே நீ ஜெயிச்சிட்ட. அதான் நீ. ஹலோ ஹலோ, என்னடா தூக்கிட்டியா? ஏய் அவன் இங்கே தான் இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கிடுவேன். இன்னும் எவ்வளோ நேரம்டா? சீக்கிரம் முடிச்சிட்டு சொல்லு. முடிச்சுட்டு கூப்பிடுறேன். கத்தாத. ஏய் உனக்கு எத்தனை டைம் கால் பண்றது? ஃபோன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? மாற்றி பேசுகிறேன், ஃபோனை கட் பண்ணி விட்றேன், திரும்ப திரும்ப கூப்பிடுறேன். சொந்தக்காரன் வேற வந்து 5000 வேணும் 10,000 வேணும் நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். சொந்தக்காரன்? ஏய் அதெல்லாம் விடு, அவனை தூக்கியாச்சு. சிக்கிட்டான அந்த நாய் இங்கே தான் இருக்கான், என்கிட்ட தான் இருக்கான். மூட்டை கட்டி வை, மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அவனை அப்படிதான் வச்சிருக்கேன்டா. இப்போ என்ன பண்றது அதை மட்டும் சொல்லு. நான் வரேன். இப்போ கேட்க எனக்கு ஒரு கிரவுண்டுக்கு வந்துடுறேன், நீ அங்கே வந்துரு. மணி வரான், மணிக்கு நான் கால் பண்ணிட்டேன், அவனும் வந்துடுவான், பார்த்துக்கலாம்.